அஜந்தண்ட பரவாதி திரைப்படம் பார்க்க வந்திருக்கிறோம். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம் இந்த படம் எப்படி இருக்குன்னு. கட்டாயம் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கு. பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம். பரவாதி திரைப்படத்தை சென்று பாருங்கள், வந்து பாருங்கள் என்று அன்போடு அழைத்தவர் நான் மட்டுமல்ல, பல மீடியாக்கள் அந்த திரைப்படத்தை பார்க்க அவாவுடன் நாங்களும் செல்கிறோம், நீங்களும் வாருங்கள் என்று எங்களுடைய ஈழத்தவரின் கலையை வளர்க்க ஆர்வத்தோடு வர சொன்னோம். வந்திருந்தீர்கள். முதலில் அதற்கு நன்றி. சல்லியர்கள் திரைப்படம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 3-4 வாரத்துக்கு முதல் ஓடியது. அதே திரையரங்கில் இன்று ஈழத்தவரின் திரைப்படம் ஓடியதை இட்டு மனமகிழ்ந்தோம். 1000 இருக்கைகள் கொண்ட உலகத்திலேயே இருக்கிற பெரிய தியேட்டர்களில் ஒரு தியேட்டராக வில்னெவ்லாகரனில் இருக்கிற அந்த திரையரங்கை பற்றி பேசப்படுகிறது. அப்படியான திரையரங்கில் தமிழீழம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை தென்னிந்திய தமிழர் ஒருவர் எடுத்து அத்திரைப்படத்தை பார்க்க 1000 ஈழத்தமிழர்கள் வந்து, அதுவும் போதாது என்று இருந்து பார்க்க இடமில்லாமல் நின்று பார்த்த தமிழர்களை எண்ணி மனம் பெருமிதம் கொண்டாலும் கூட உள்ளுக்குள் சின்ன ஒரு வருடல் இருந்தது. எம்மவர்களின் கலையும் இப்படி சிறக்க வேண்டும் என்று. தென்னிந்தியர் ஈழத்தவர் என்று பாகுபாடு பார்க்காமல் இருந்தாலும் கூட எங்களவர்கள் கொஞ்சம் பின்தங்கி நிற்பது எண்ணி மனம் வருந்தியது. அது என்னுடைய வருத்தம் மட்டுமல்ல, பலருடைய ஆதங்கங்களும் கூட. அந்த வகையில் குறிப்பிட்ட 1 மாத இடைவெளிக்குள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழரின் சிறப்பான ஒரு திரைப்படம் 1000 இருக்கைகள் கொண்ட திரையரங்கில் வெளியிடப்பட்டு கிட்டத்தட்ட 900 இருக்கைகள் நிரம்பி வழிய அந்த இளம் இயக்குனரை வரவேற்று அவருடைய கலையை காண, படைப்பை காண நாங்களெல்லாம் ஆதரவு தருகிறோம் என்று தமிழன் என்ற ஒற்றை குடைக்குள், மறுபடியும் சொல்கிறேன், தமிழன் என்ற ஒற்றை குடைக்குள் அத்தனை தமிழர்களும் இணைந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த திரையரங்கு நிறைந்து நிற்க திரைப்படம் இடப்பட்டது. எம்மவர்களில் ஒரு பிழை இருக்கிறது, நேரத்துக்கு எதையும் தொடங்குவது இல்லை. அந்த காரணமாகவே எல்லோருக்கும் மனதில் கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. போயிருக்கும் பொழுதே திரையரங்கில் 1/2 மணி நேரம் நாங்கள் காத்திருந்தோம். அதற்கு பின் ஒரு பெண்மணி வந்து அந்த திரைப்படம் சார்ந்த விடயங்களை கன நேரம் பேசினார். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசினார். யூடியூப் சேனல்களும் அவற்றைத்தான் பேசியிருந்தது. மறுபடியும் அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் அதற்கு எதற்கு என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. மொழி தெரியாத படத்தை பார்க்க போனோமே, ஆனால் அதற்கான மொழிபெயர்ப்புக்கு ஒருவர் வந்து நின்று அந்த படத்தை பற்றி விளக்கம் கொடுத்துவிட்டு படத்தை பார்க்கலாம். இது தமிழ் மொழியில் தமிழர் தேசத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆகவே இது மொழிபெயர்க்க தேவைப்படவில்லை. ஆங்கில மொழியிலும் அவர் பேசியிருந்தார். சில நேரம் அவர் பிரெஞ்சு மொழியில் பேசியிருந்தால் கூட அங்கு வந்த சிறார்களுக்கு தமிழ் சரியாக புரியாது இருந்திருந்தால் அது புரிந்திருக்க வாய்ப்புண்டு. எதுக்காக ஆங்கில மொழியில் பேசினார் என்ற கேள்வி எனக்கு மட்டுமல்ல, அந்த திரையரங்குக்கு வந்திருந்த பாதி பேருக்கு எழுந்ததை நான் கண்ணூடாக பார்த்தேன். இது ஒரு புறம் இருக்க, திரைப்படம் தொடங்குகிறது. அத்தனை பேரும் கைதட்டி விசிலடித்து அந்த படத்தை பார்க்க ஆவலுடன் திரையை நோக்கி கொண்டிருந்தார்கள். படத்தை பற்றி குறை கூறுவது எங்களுடைய நோக்கம் அல்ல, ஆனால் விமர்சனத்தை எதிர்நோக்க வேண்டியது படைப்பாளியின் கட்டாயம். தவறான விமர்சனங்களை தள்ளி வையுங்கள், சரியான விமர்சனங்களை ஏற்று செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் கைக்கு கிட்டும் என்ற ஒரு வாக்கை கூறிக்கொண்டுதான் நான் என்னுடைய விமர்சனத்தை தொடங்குகிறேன். 1000 இருக்கை கொண்ட திரையரங்கில் இடப்பட்ட திரைப்படம் இது திரைப்படம் என்று ஏற்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது. பல பேரிட்ட விமர்சனங்கள் படியும், நான் கேட்ட விமர்சனங்கள் படியும். இது ஒரு குறும்படத்திற்கான திரைக்கதையாகவோ அல்லது ஒரு ஆவண படத்திற்கான திரைக்கதையாகவோ எடுக்கப்பட்டிருக்கிறது. இது திரைப்படத்திற்கான அந்த கட்டமைப்புகளுக்குள்ளிருந்து வெளியில் வந்து ஆவணப்படமாக, குறும்படமாக மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். என்னுடைய கருத்தை தவிர்த்து பார்த்தால் கூட பல நாடக கலைஞர்களும் பிரான்ஸ் மண்ணில் சிறப்பான கலைகளை வளர்த்து கொண்டிருக்கும் எழுத்தாளர்களும் வேறு பல கலைஞர்களின் கருத்துகளும் கூட இது ஒரு ஆவணப்படமாகவும் குறும்படமாகவும் மட்டுமே பார்க்க முடிந்தது என்று கூறப்பட்டது. ஆகவே இயக்குனர் அஜந்தன் அவர்களை அடுத்த முறை நிச்சயமாக நீங்கள் ஒரு திரைப்படத்திற்கான கட்டமைப்போடு அடுத்த படைப்பை தயாரிக்க தயார் நிலையில் இருங்கள். அடுத்தபடியாக பார்ப்போமே, ஆனால் அந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை பேருடைய நடிப்பும் சிறப்பு. புதிதாக நடிக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் வண்ணம் அஜந்தன் முதல் கொண்டு, அவருக்கு மனைவியாக நடித்தவர் முதல் கொண்டு, அஜந்தனுக்கு குழந்தையாக நடித்தவர் தொடர்ந்து பல பேர் அந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள்.
ஆகவே நடிப்பில் குறை சொல்ல எதுவும் இல்லை. இசையை பார்ப்போமேயானால் உரையாடலை கேட்க விடாமல் செய்துவிட்டது இசை. உரையாடலே அந்த திரைப்படத்தில் மிகவும் குறைவு. அப்படி இருக்கும் பொழுது ஓரிரு உரையாடலை கூட எங்கள் காதில் விழாமல் செய்துவிட்டது இசை. ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக இசையின் சத்தத்தின் அதிகரிப்பினால் உரையாடல்கள் எதுவும் எங்கள் காதில் சரியாக விழவில்லை. ஆகவே அடுத்த முறை இசை சார்ந்தவர்களும் இசையமைப்பாளர்களும் இதை பற்றியும் கவனம் கொள்ள வேண்டும். காட்சி அமைப்பை பார்ப்போமேயானால் கொஞ்சம் மெதுவாக செல்கிறது பல இடங்களில். ஓரிரு விடயங்கள் புரியாத மாதிரி செல்கிறது சில இடங்களில். ஒரு விடயத்தை வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். ஒரு சிறுமி தன்னுடைய சிநேகிதியிடம் கூறுகிறாள், உன்னுடைய அப்பா நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தவர் என்று சொல்லி. அந்த அப்பா யார், அதனுடைய பின்னணி கதை என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை. இயக்குனர் ஏதோ சொல்ல வந்து அங்கு எங்கேயோ மறந்து விட்டாரா அல்லது எமக்குத்தான் புரியவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்தபடியாக வட்டார மொழியை எடுத்து பேசியிருக்கிறார்கள். அது மிக கடினம். அஜந்தனுக்கு என்னுடைய பாராட்டை கட்டாயம் இதில் தெரிவிக்க வேண்டும். அங்கு நடித்த அத்தனை பேரும் அந்த மொழி சார்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த வட்டார மொழி பேசுவது இலகுவாக இருந்திருக்கலாம். ஆனால் புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் கிராமத்துக்கு சென்று அவர்களுடைய வட்டார மொழியை கற்று அதன் பாங்கு நீங்கள் பேசியிருப்பது சிறப்பு. அதுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இப்படியாக ஒரு தராசில் வைத்து பார்த்தால் சிறப்பான விடயங்களும் இன்னும் முன்னேற வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களும் என்று சொல்லி சமநிலையில் தான் இருக்கிறது. ஆகவே இது தோல்வி படம் அல்ல, வெற்றி படமும் அல்ல. தென்னிந்திய படங்களோடு எமது ஈழத்தவர்களின் படத்தை ஒப்பிட்டு பார்ப்போமேயானால் தென்னிந்தியாவில் ஆண்டுக்கு எத்தனையோ ஆயிரம் திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஈழத்தில் அப்படியல்ல. எங்களுக்கு சரியான முதலீடு இல்லாமையால் திரைப்படங்கள் குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரும் திரைப்படங்களை நாங்கள் தட்டி கொடுத்து ஆதரிக்காமல் தட்டிவிட்டு போகவும் கூடாது. ஆனால் தென்னிந்திய திரைப்படங்களோடு ஒப்பிடுகிறோமே, அதையும் நாங்கள் கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. நான் சொன்னது போல ஒரு ஆண்டுக்கு 100 தமிழ் படங்கள் தென்னிந்தியாவில் வெளிவந்தால் அதில் 10% அல்லது 10 திரைப்படங்கள் மட்டுமே பேசும் திரைப்படங்களாக இருக்கிறது. மிகுதி 70% திரைப்படங்களில் கதையம்சம் சரியில்லை, இயக்கம் சரியில்லை, நடிப்பு சரியில்லை, இசை சரியில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்காம தள்ளி வைக்கக்கூடிய திரைப்படங்கள் நிறைய ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்று வரை கூட டெக்னாலஜி வளர்ச்சி பெற்றும் திரைக்கதையில் சிறப்பாக விளங்குபவர்களாக இருந்தும் மிக உச்சம் தொட்ட இசையமைப்பாளர்கள் இருந்தும் கூட தென்னிந்தியக்காரர்களால் முழுமையான ஒரு சிறப்பான திரைப்படத்தை கொடுத்து விடுவது கடினமாகவே இருக்கிறது. முன்னேறி வந்தவர்கள் மட்டுமே சிறப்பான திரைப்படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய புதிய இயக்குநர்களோ புதிய இசையமைப்பாளரோ புதிய நடிகர்களோ வரும் பட்சத்தில் தென்னிந்திய திரைப்படங்கள் கூட பார்க்க சகிக்காத திரைப்படங்கள் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் சிறப்பான திரைப்படங்களைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நான் ஒரு உதாரணத்தை எடுத்து கூற விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், தென்னிந்திய தமிழர்கள் தங்களுடைய திரைப்படங்கள் சரியாக ஓடாவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக வர்த்தக ரீதியாக பெண்களை அரைகுறை ஆடைகளில் வலம் வரச் செய்தலும், இரட்டை அர்த்தம் கொண்ட திரைப்பட பாடல்களை போடுவதும், மது அருந்தும் காட்சிகளை அதிகமாக காட்டுவதும் காரணம் இல்லாமல், ஒரு ஹீரோ என்றால் அவர் சிரட்டும் மதுவும் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் இளைஞர்களை கூட மது அருந்த தூண்டும் வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நகைச்சுவை என்ற ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த நகைச்சுவை வாயிலாக இன்று கணவன் மனைவிக்குள் கூட பேச தயங்கும் விடயங்களை திரையரங்கில் கொண்டு வந்து பேசி ஆபாசமான சொல்லாடல்களை பயன்படுத்துகிறார்கள். இது அவர்களுடைய வர்த்தக உத்தி, அசிங்கமான வர்த்தக உத்தி. ஆனால் ஈழத்தமிழர்களுடைய திரைப்படத்தில் நான் கூறிய இத்தனை விடயங்களையும் தவிர்த்து எங்களுடைய இனத்தவர்களுக்கும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் எங்களுடைய சிறப்பான கலையை கொடுக்க வேண்டும். எங்களுடைய நாட்டு வரலாற்று செய்திகளையும் வலிகளையும் சுமைகளையும் திரையரங்கில் ஒருவர் கூறியது போல வீரத்தையும் திமிரையும் கூட காட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களுடைய கலைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அத்தனை கலைஞர்களையும் தலை சாய்த்து வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். ஆகவே இத்திரைப்படம் தோல்வியல்ல, வெற்றியின் முதல் படி.
அஜந்தன் போல இன்னும் பல இளைஞர்களும் இளைஞிகளும், அதாவது பெண்களும் ஆண்களும் நீங்கள் இயக்குநர்களாக வர வேண்டும், இசையமைப்பாளர்களாக வர வேண்டும், தயாரிப்பாளர்களாக வர வேண்டும், ஒளிப்பதிவாளர்களாக வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் படையுங்கள். உங்களை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய படைப்புக்கு ஆதரவு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு ஒரு சாட்சி அன்று நிரம்பி இருந்த திரையரங்கு. ஆகவே படைத்துக் கொண்டே இருங்கள், நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம், பாராட்டிக் கொண்டே இருப்போம் என்று கூறி வணக்கம். திரையரங்கில் நான் எடுத்த மற்றவர்களுடைய எண்ணப்பாடுகளையும் விமர்சனங்களையும் பாருங்கள். தொலைபேசியில் நான் பெற்றுக்கொண்ட ஒரு விமர்சனம் என்னவென்று சொன்னால், ஒருவர் தான் கண்கள் கலங்கித்தான் திரையரங்கை விட்டு சென்றேன், மனதை மிகவும் தாக்கிய ஒரு வலி நிறைந்த கதையாக அது இருந்தது என்று கூறி தன்னுடைய முகநூலில் கூட ஆரம்பத்தில் இது ஒரு ஆவணப்படமாக தொடங்கி இருந்தாலும் கூட முடிவில் ஒரு சிறப்பான முடிவை எடுத்து உரைத்திருக்கிறார் அஜந்தன் என்று கூறியிருக்கிறார். தான் கண்கலங்கி வெளியே சென்றேன் என்று. அவரும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ஒரு படைப்பாளி. ஆகவே ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு வடிவில் இருந்திருக்கிறது. எல்லோருடைய கருத்தையும் செவிமடுத்து மெதுவாக அவற்றை பிரித்தெடுத்து நல்ல விமர்சனங்களையும் தட்டி கொடுத்த விமர்சனங்களையும் திருந்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிய விமர்சனங்களையும் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்கள் அஜந்தன். வணக்கம். வணக்கம் அஜந்தன். உங்களுடைய ரசிகர் கூட்டங்களை பாருங்க. உங்களோட அடுத்த திரைப்படத்துக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். உங்களை ஆதரிக்க நாங்கள் தயார். அடுத்த படைப்பை கொடுக்க நீங்கள் தயாரா? உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்துக்கான முகவெட்டும் அந்த அம்சமும் அந்த கலைக்கு தேவையான எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. பெரிய பாராட்டு என்றதை விட ஒரு சரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை நீங்க கையில ஏந்தி கொண்டிருக்கிறீங்க. அடுத்த புரட்சி இந்த வாயிலாகத்தான் வெடிக்கும். அது உங்களோட கையின் வாயிலாக வெடிக்கட்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். புத்தாண்டுக்கு பெரிய பட்டாசாக நீங்க வெடித்திருக்கிறீங்க. அந்த தாங்க முடியாத ஒரு பெரிய வெடிப்பாக இருக்குது. இன்னும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய கலைகளை படையுங்கள். உலக புகழ் கட்டட்டும் உங்களுக்கு. நன்றி. பரவாதியை பற்றி உங்களுடைய கருத்து? வணக்கம். பரவாதியை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமான பட்டாசு வெடிச்சு தாராளமா மக்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். எனக்கு என்னண்டா அங்க வாழ்ற மக்கள் அந்த நடிப்பை அப்படியே தரம்பட முகபாவனையோட சிறப்பா நடிச்சிருக்கணும். நேரில் கண்டு சொல்ல வேணும். ஆனா இதன் மூலம் சொல்லுகிறேன், அவர்களுக்கு பாராட்டு. இன்னும் அங்குள்ள மக்கள் எங்களோட வேலைகளை நடத்துவார்கள். நன்றி. பற்றி உங்களுடைய கருத்துகள் என்னது சொல்லுங்க. நீங்கள் நிறைய கலைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஈழக்கலைஞர்களை வளர்க்கறதுல முன்னுக்கு நிக்கிற ஒரு சமுதாயத்துல முக்கியமானவர் நீங்கள். உங்களுடைய கருத்தை அது எதிர் விமர்சனமாக இருந்தாலும் கொடுக்கத்தான் வேணும். கொடுக்கறதால நாங்கள் முன்னேறுவோம். சொல்லுங்க. வணக்கம் பிரியா. உங்களோட சேர்ந்த அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, பரவாதி இன்றைக்கு நான் 2ஆம் தரம் பார்க்கிறேன். முதலாவது ஸ்பெஷல் ஷோ நாங்கள் பார்த்து நாங்கள் அதில் பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம். இன்றைக்கு பெரிய திரையில பார்க்க இது முக்கியமாக ஒரு தேவையான படம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு அங்கே நடக்கிற அந்த வழிகளை தான் சொல்லி கிடக்குது. அந்த வழிகளை விளங்கிக் கொள்ளாமல் இன்றைக்கும் இந்த புலம்பெயர் நாட்டில் இவ்வளவு பேர் இருக்கணும். தாயா போய் உருவு போட்டு வந்தேன் சொல்லாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க நிறைய இருக்கணும். ரவிதை பார்த்துச்சுன்னா அது இப்படியும் மக்கள் இருக்கிறாங்களா என்றதை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போ கொஞ்சம் அந்த மக்களுக்கான உதவி திட்டம் கூட நடக்க துவங்கி இருக்குது இந்த படத்துக்கு பிறகு. அது மேலே ஒரு நல்ல முயற்சி அந்த மக்களோட வெளியே காட்டணும். அதில் அதை விட நடிச்சாக்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருமே புதுமுகங்கள். திரைத்துறைக்கு எந்த அனுபவம் இல்லை. அதை படம் பாப்பினம் ஒன்று கூட தெரியாது. படங்கள் பார்த்துருக்கிறதா ஒன்று கூட தெரியாது. ஆனால் நடிச்சிருக்கிறது மேலாத ஒரு போற்றப்படக்கூடிய விஷயம். அஜந்தன் ஏற்கனவே சொன்ன டப்பிங் செய்ய கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் பிள்ளைகளோட சொல்லி. நான் அந்த காட்சியில் பார்த்து நான் டப்பிங் செய்ய பயிற்சி கொடுத்து செய்ததுகள் நல்லா அதை கிரகிச்சு செய்திருக்குது. அதில் அதை கிரகிச்சு செய்திருக்குது. எவ்வளவு அனுபவமான நடிகர்களை வச்சு செய்யறதுக்கு பாடுற கஷ்டத்துல பார்க்க அந்த பிள்ளைகள் செய்யறதுக்கு பார்க்க பாராட்டக்கூடியது. அதுக்கான வளம் இன்னும் நிறைய இருக்குது. நிலமணி அடுத்தடுத்த பெரிய படங்கள் இன்னும் பெரிய படங்கள்லையும் அந்த பிள்ளைகளுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி. நன்றி. உண்மையிலேயே அவருடைய பயங்கரமான உழைப்பு வெளியில இன்றைக்கு மிக அழகாக காட்சியாக விரிஞ்சிருக்குது. நன்றி அண்ணா. மேலும் என்ன ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். முதல் படம் ஏனை முழுக்க முழுக்க பிரான்ஸ் எடுக்கப்பட்ட படம். அதுவும் ஒரு
எங்களோட தாயகம் விடு பிரச்சனையை மையமாக வச்சு தான் சொல்லப்பட்ட படம். அதில் தாய காட்சியில் வந்ததான் அதுக்கான தென்போட்டு இங்கே செய்யப்பட்டது. ஆனால் இங்கே முழுக்க இங்கே இருக்க படம். ஆனால் இது மாறி அங்கே முழுக்க. நன்றி நன்றி நன்றி. சின்னாத்தோட படம் பார்க்க வந்திருக்கிறீங்க. பரவாதி என்ன சொல்லுது உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அடுத்த கட்டத்துக்கு கடந்திருக்கோமா? கடந்தாச்சு. வெற்றிக்கு தொட்டுட்டோம். இனி தொடர்ந்து ஓட வேண்டியதா? ஓகே, நன்றி நன்றி. மாசத்துக்கு மாசம் சல்லியர் பார்த்தினாங்க. இதே அளவு மக்களோட இருந்து பார்த்தினாங்க. இப்ப இந்த படத்துக்கும் அதுக்குமான வேறுபாடுகள் பாக்குறீங்களா, இல்ல ஒரே ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற மட்டும் பாக்குறீங்களா? அதை விட கூடுதலான ஒரு முன்னேற்றம் இருக்குது. உண்மையை எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு இது சினிமா தரம் இல்லாததா இருக்கு. உண்மையாவே பாக்குற மாதிரி இருந்தது. 1000 பேர் இருக்க தியேட்டர்ல இன்னைக்கு இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 900 பேருக்கிட்ட இருந்திருக்கோம். ஏன் சொல்லுங்க, அப்ப ஈழ திரைப்படத்தை ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் தயார், கொடுக்க நீங்க தயாரான்ற கேள்வியோட நிக்கிறோம். நன்றி 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 சொல்லு. நன்றி சொல்லல. நன்றி. திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் முக்கியம். அதுக்கு அந்த கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு விமர்சனம் எதுவும் எடுத்து விடலாம். உங்களுடைய மனதை தொட்டது. திரைப்படம் நன்று. திரைப்படத்தின் நிறைவில் நடந்த விடயம் மிகவும் வருத்தத்துக்கு. அது திரைப்படத்துக்கு அப்பாற்பட்ட இப்பொழுது பதிவு செய்யலாம். இல்ல, அது அப்பாற்பட்டது. திரைப்படத்துக்கு திரைப்படத்துடன் சம்பந்தப்பட்டது. திரைப்படத்துடன் சம்பந்தம். இதுதான் எங்களுடைய கலை முன்னேறாததுக்கும் காரணம். இதுதான் படம் நன்று. முழுமையாக கடைசி வரை இருந்தோம். கடைசியில் கைதட்டி ஆதரிச்சோம். என்று சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய கலை மூதாதையர்கள் நாங்கள் வாழும் காலத்தில் ஒரு முழுமையான கலையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடையவர்கள். முழுமையை பார்த்துவிட்டோம் என்று மகிழ்வதற்குள் மறுபடியும் மூழ்கி போய்விட்டோம். ஆமாம், இந்த படம் சந்தோஷத்தை தந்தது. எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக எங்களுடைய ஈழ சினிமா வளரும் என்ற நம்பிக்கையோடு நீண்ட காலமாக காத்திருப்பவர்களில் நானும் ஒருவர். வர வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வைப்போம், வளரத்துக்கு பணி செய்வோம், கடைசி வரை முயற்சி செய்வோம். நன்றி அண்ணா, நன்றி. உங்களுடைய கருத்துகள்? நிச்சயமாக இந்த திரைப்படம் எங்களுடைய தாயகத்திலே மக்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடைய கஷ்டத்தை தத்ரூபமாக நண்பர் சக நடிகர் அஜந்தன் அவர்கள் மிகவும் திறமையாக இயக்கியிருக்கின்றார். அதை விட அவர் நன்றாக அந்த திரைப்படத்தில் தோன்றி நடித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். அனைவரும் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்பது ஒரு கலைஞனாக என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி நன்றி. பரவாதியை பற்றி உங்களுடைய கருத்து? வணக்கம் எல்லாருக்கும். என்னை பொறுத்தவரை அஜந்தனியா தெரியும், நீண்ட காலமா சிறந்த படைப்பாளி. ஒரு எங்களோட தேசத்தை இனத்தை நேசிக்கிற ஒரு கலைஞர். அதோட அவர் படத்தை தயாரித்த இந்த வர்த்தக பெருமக்களும் ஒரு மிக இன உணர்வுள்ளாக்கள். எனவே இந்த படம் அனைத்து தமிழ் மக்களும் பார்க்க வேண்டும் என்பதை நான் இந்த கருத்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தரமான ஒரு படைப்பு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, நன்றி. பரவாதியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? நல்ல படம், திறமையான எடுத்திருக்காரு. அவர் தயாரிப்பாளருக்கு நன்றி. திரைப்படத்திருக்கின்றார். ஏன் மேலும் நன்றி நன்றி நன்றி. தரமான படைப்பு, பெருமைப்பட வைக்கிற ஒரு படைப்பு. இது போன்ற படைப்புகளை மேலும் மேலும் எதிர்பார்க்கிறோம். நல்ல பெருந்திரளாக மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு கலைஞனை ஒரு திரையரங்குக்கு வாயிலா பார்க்க மிக மகிழ்ச்சியா இருக்குது. எங்களுடைய புலம்பெயர் கலைஞர் நீங்கள். உங்களுடைய புலம்பெயர் கலைஞருடைய படைப்பு இன்றைக்கு எப்படி இருக்குது? உண்மையில பாராட்டத்துக்குரியதுதான். என்னென்னு கொண்டால் உங்களுடைய இலங்கைக்கு போய் வாராக்களுக்கு தான் அங்கே வழிகள் நிறைய தெரியும். அப்போ நானும் போய் யாழ்ப்பாணத்தில், கிளிநொச்சி, மன்னார், மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் எல்லா இடத்துல சில இடங்களுக்கு தான் போயிருக்கிறேன். போய் சொல்லக்கூடாது, அங்கே போனால் இங்கே போனான்னு நிறைய இடங்களுக்கு போகவே இல்லை. ஆனால் நிச்சயமாக போய் பார்த்தா இதை விட எவ்வளவோ வசதி குறைந்த மக்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் வழிகளை சொல்லிக்க புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கு. இப்படியான படங்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த மண்ணில் நிச்சயமாக இலங்கைக்கு போக முடியாத மக்களுக்கு, இலங்கையில் இருக்கிற மக்கள் எப்படி வாழினம், அவன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவன் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறான், என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு படம்.
அதான் இன்றைக்கு நான் வந்ததில் எனக்கு உண்மையாக ஒரு மனநிறைவாக இருக்கிறது என்றால் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு புலம்பெயர்ந்த உங்களுடைய வழியை சொல்லக்கூடிய படம் இந்திய சினிமா இல்லையா இதுக்கு போல மக்கள் வந்திருக்கணும்னு சொன்னார். உண்மையில சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த புலம்பெயர்ந்த சினிமா எங்களோட ஈழத்து சினிமா வென்றிருக்கின்ற நாங்கள் உண்மையில ஒரு சிறப்பான கலைஞர் வாயிலிருந்து இன்னொரு கலைஞருக்கு பாராட்டு கிடைக்குது என்று சொன்னால் இதை விட சிறப்பான விடயம் எதுவும் இல்லை. இந்த புத்தாண்டு சிறப்பாக தொடங்கியிருக்கு ஈழக்கலைஞர்களுக்கு. மேலும் பல படைப்புகளை உங்கள் வாயிலாகவும் அஜந்தன் வாயிலாகவும் மற்றும் எங்களுடைய பெயர் வாழ் ஈழக்கலைஞர்கள் வாயிலாகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. ஓகே, நன்றி. பரவாதி சத்துப்பிள்ளை பரவாதி என்ன பிடிச்சது உங்களுக்கு? அதுல என்ன பிடிக்கல? இலங்கையில என்ன கஷ்டம் எல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்களா? கஷ்டப்பட்டு உங்களோட அம்மா அப்பா எல்லாம் இங்க எவ்வளவு சந்தோஷமா உங்களை வச்சிருக்கணும்னு புரிஞ்சு கொண்டுவீங்களா? ஓகே, நன்றி அம்மா. அஜந்தன் மாமா நல்லா நடிச்சவரா? இந்த கதை நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா நடிச்சாங்க. ஓகே, கெட்டிக்கார். நன்றி அம்மா, நன்றி. பரவாதி என்ன சொல்லிச்சு? அருமையா இருக்கு. இப்படியான ஒரு ஒரு நேச்சுரலான படங்கள் எடுத்தா தான் எங்க லைஃப்ல வேற வழியே இருக்கு. நல்லா சும்மா நாங்க போய் வேற ஒரு வித்தியாசமான படத்தை எடுக்கிறோம்னு போட்டு டான்ஸை போட்டு ஒரு காட்சி அமைப்பை என்ன கொடுத்தா தான் அது ஒரு நேச்சுரலா கொடுத்தா தான் அது அந்த படம் ஒரு மலையாள படம் உள்ள காலம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? அது இயல்பான நடிப்பு, இயல்பான கதை அப்படியே கொடுக்குறாங்க. சந்தோஷமா இருக்கு பாக்குறது. அஜந்தனுக்கு கேட்கிற வாழ்த்துக்களா? நன்றி 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 நன்றி. பரமேசன்னா வணக்கம். வணக்கம். உங்களுடைய விமர்சனங்களை நான் என்னுடைய காணொலியில் அதிகம் நான் வெளிப்படுத்திக் கொண்டு வரேன். அந்த வழியில இந்த பரவாதியை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையில இந்த பரவாதி திரைப்படம் இதே தியேட்டர்ல சல்லியர்கள் படம் ஓடினது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மனதில் எண்ணம் இருந்தது, ஏன் எங்கட படைப்பொன்று இந்த அரங்கு நிறைந்த காட்சியா ஓடக்கூடாது என்று ஒரு எண்ணம் இருந்தது. அதை இன்றைக்கு அஜெண்டா நிறைவேற்றி இருக்கிறார். அதுக்கு உண்மையில மனம் ஒரு திருப்தியா இருக்கிறது. படைப்புகளும் ஒரு தென்னிந்திய சினிமாவுக்கு நிகராக இருந்திருக்குது. ஒரு அந்த முடிவும் ஒரு நாங்கள் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான முடிவா இருக்கிறது. இந்த அஜந்தனை போல பல படைப்பாளிகள் இங்கே பிரான்ஸ்ல இருக்கிறார்கள். ஒவ்வொரு படைப்பாளிகளும் இதே போல இன்னும் திரைக்காவியங்களை இந்த பிரான்ஸ் மண்ணில உருவாக்க வேணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உண்மைதான். நீங்களும் நானும் கூட சல்லியர்களை பார்த்து பெருமைப்பட்டாலும் ஈழக்கலைஞருடைய திரைப்படம் இந்த 1000 இருக்கைகள் இருக்கிற ஒரு தியேட்டர்ல ஓடினால் வெற்றி பெறுமா என்ற எண்ணப்பாடு ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு மேல் நாங்கள் பார்த்தது. ஒரு நொடிக்குள்ள அதை உடைச்சு நிச்சயமா ஈழக்கலைஞர்களுடைய படைப்புகளும் ஈழக்கலைஞர்களால் போற்றப்பட்டு 1000 இருக்கைகள் இல்ல 2000 இருக்கைகளோட நிரப்பி நாங்கள் வரவேற்போம் என்று காட்டியிருக்குது. புத்தாண்டு சிறப்பாக தொடங்கி இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பரவாதி என்ன சொல்லிச்சு? நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. மற்றது இதே மாதிரி இன்னும் பல படைப்புகள் வரணும்ன்றதை எதிர்பார்க்கிறோம். அதுக்கு எங்களோட மக்கள் ஒத்துழைக்கணும். மற்றது இந்திய படத்தை பார்க்குற மாதிரி எங்களோட மக்களின் படத்தையும் பார்க்கணும். மற்றது ரசிக்கணும். ஏன்னு சொன்னா பரவாதி என்றது அவர் உண்மையான கஷ்டப்பட்டவர் கஷ்டத்தையே காட்டிக்கிறாங்க. அதான் உண்மையான விஷயம். ஆனா இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஆதரிச்சிருக்கணும். இவ்வளவு பேர் இனி வருவினோம். இவ்வளவு ஆதரவு, இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்திருக்கிறதே பெரிய விடயம் தானே. உண்மையான விஷயம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பரவாதியை பற்றி உங்களுடைய கருத்து? அந்த இயல்பா இருந்தது. வாழ்த்துகள் அயந்தருக்கும் பங்கு கொடுத்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எதிர்பார்த்தது வந்ததா? அதை விட அதிகமாக கிடைக்கப்பட்டதா? எதிர்பார்த்தது வித்தியாசமான படமாக இருந்தது. அப்ப இணைந்து இன்னும் மேல பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் எல்லாரும். வித்தியாசமான படங்கள் இப்படி வருவோம் வாழ்த்துறோம். நம்மவர்கள் படைப்பு வித்தியாசமாக இப்படி வருவோம் வாழ்த்துறோம். நன்றி நன்றி. பரவாதி திரைப்படம் பார்த்து வந்து நிற்கிறோம். உண்மையில எதிர்பார்த்தது மாதிரி மக்கள் அதிகமாக திரையரங்கை நிரப்பியிருந்தார்கள். அதோடு படமும் நாங்கள் எதிர்பார்த்த வண்ணமே இருந்தது. தென்னிந்திய தமிழ் படங்களோடு போட்டி போட எங்களுடைய கலைஞர்களும் தயாராக இருக்கிறார்கள். அதை பார்த்து ரசிக்க ஈழத்து ரசிகர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் பரவாதி. மேலும் எங்களுடைய கலைஞர்கள் வளர வேண்டும், மிக நல்ல திரைப்படங்கள் கொடுக்க வேண்டும், ஆண்டுக்கு பல வர வேண்டும். புலம்பெயர் நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கும் குளத்தில் இருக்கும் தமிழர்களுக்கும் எங்களுடைய வழிகளையும் சுமைகளையும் எங்களுடைய வீரத்தையும் பல விடயங்களையும் மேலும் இப்படியான திரைப்படங்கள் ஆண்டுக்கு பல பெற வேண்டும், பல கலைஞர்கள் உணர வேண்டும். அதை நாங்கள் பார்த்து ரசிக்க தயாராக இருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மக்கள் திரளை
எங்களை பார்த்து டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி புரிந்திருப்பார்கள். இன்னும் பல கலைஞர்கள் எங்களுடைய திரைப்படங்களை எடுக்க தயாராக வந்து எங்களையும் மகிழ்விக்க வேண்டும். உலகத்திற்கு இப்படியான திரைப்படங்களை தர வேண்டும். உலக மக்களும் எங்களுடைய வழிகளை அறிய இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இத்திரைப்படம் பிரெஞ்சு மொழியில சப்டைட்டில் போயிருக்குது. அது மிகவும் சிறப்பு. பிரெஞ்சுக்காரரும் இதை பார்த்து மகிழக்கூடிய வண்ணம் இருக்கிறது. வாழ்த்துகள். மேலும் பல திரைப்படங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். வந்ததுக்கு நன்றி. இந்த படம் இந்த திரையில திரையிறதுக்கு இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக காரணம் இருக்கிற ஈழத்தமிழ் திரைப்பட சங்கத்துக்கும் இந்த அரங்கை ஒழுங்குபடுத்தி தந்த ஐஸ்ப்ரோட் அனுஷா அண்ட் டீமுக்கும் நன்றி. முதல்ல ஒருத்தனை நான் இதில் நினைவுபடுத்தணும். இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், அவனுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு படத்தில் தெரியும். அவனுடைய எங்களோட இல்லை. அவர் 29 வயசு சினிமா கலைன்னு சொல்லி தன்னோட உடல் இந்த வருத்தத்தை கண்டுகொள்ளாமல் உழைச்சி வருதான் இன்றைக்கு எங்களோட இல்லை. நீங்கள் பார்ப்பீங்க தெரியல அவங்க போட்டோவை. அதை தாண்டி தங்களுக்கான வேலை இவ்வளவுதான், இல்லை தங்களோட ஊதியத்துக்கான வேலை இவ்வளவுதான் சொல்லி இந்த படைப்பில் யாருமே அப்படி வேலை செய்யல. அவ்வளவு தூரம் இரவு பகல இந்த படைப்புக்கான உழைத்தார்கள். அதில் ஒருவர்களோட இருக்கிற முக்கியமாக அமலன், இந்த படத்தினுடைய டிஓபி, எடிட்டிங் அண்ட் அசோசியேட் டைரக்டர் என்னோட கூட இருந்து இந்த படைப்பை வெளியில் கொண்டு வரதுக்கு என்னோட கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, இலங்கை தேசத்தில் இப்போ வீடியோ கொண்டு பார்த்துருக்காங்க. அவள் ஏற்கனவே சொன்ன அவ்வளவு பேரும் இந்த படைப்பில் உழைத்திருக்காங்க. அதை தாண்டி அந்த கல்லறுப்பு மக்கள், அந்த பிள்ளைகள் பெரிய ஒரு கனவோட இந்த படைப்புக்காண்டி காத்து கொண்டிருக்காங்க. இதுல இந்த திரையரங்குக்கு ஸ்பான்சர்ஸை கேட்டோன்னு எங்களுக்கு உதவி செஞ்ச வர்த்தகர்கள், அதை தாண்டி உங்கள் மத்தியில பரவாதி என்ற ஒரு படம் வருகுது என்று சொல்லி உங்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த இந்த மீடியாக்கள், அதுல 2 பேரை நான் விஷ் பண்ணிட்டேன். ஒன்று அருள்மணி அண்ணா, லைவ் பிஜி, இப்போ 2 பேரும் வாங்க. உங்களோட பேர் அங்கே மென்ஷன் பண்ணப்படல, மன்னிச்சு பண்ணுங்க, உங்களை நான் அறிமுகப்படுத்தி கொண்டு. அதை தாண்டி என்னுடைய இந்த சினிமா வளர்ச்சியில் எங்களுடைய கலை மீது அக்கறை கொண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் இந்த பரவாதிய இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க. அதுக்காண்டி உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த அருள்மணியன் அவர விஜி நிற்கிற நன்றி அருள்மணியனா. வேறு எந்த விஷயங்கள் நான் மறந்திருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. தனித்து அமைந்திருக்கும் கல்லறுப்பு என்கின்ற கிராமத்தை பிரதான கதைக்களமாக கொண்டு உருவாக்கியதே இந்த பரவாதி. இன்னும் இப்படிப்பட்ட சூழலுக்குள் நம் மக்கள் வாழ்கின்றனரா என்ற ஐயப்பாடு இத்திரையில் விரியும் காட்சிகள் மூலம் உங்களுக்கு தோன்றக்கூடும். ஆனால் அதுவே நிஜம். அன்றாடம் தம் அடிப்படை தேவைகளுக்கு போராடி கடந்து செல்லும் ஒரு சமூகம் முகம் கொடுக்கும் சவால்களில் சிலவற்றை திரை வடிவமாய் உங்கள்